வணக்கம் ஆல். இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் 11ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்கில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணக்கில் எடுத்துக்காட்டு 7.4 பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 9 இருக்குது. a = 4√5 7 -1 0 0.5 மற்றும் b = √3 √5 7.3 1 1/3 1/4 எனில் a + b மற்றும் a - b ஆகியவற்றை காண்க. a + b அப்படிங்கிறத அந்த எந்த பிளேஸில் அந்த உறுப்பு இருக்கோ அதே மாதிரி ரெண்டு அணிகள்லேயும் அந்தந்த பிளேஸில் உள்ள உறுப்புகளை நம்ம கூட்டி எழுதணும். இப்போ இந்த பிளேஸில் 4 இருக்குன்னா இதே மாதிரி ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் உள்ள உறுப்பு வந்து இந்த பியில் √3. அப்போ நமக்கு a + bக்குள்ள ஆன்சர் 4 + √3. அதே மாதிரி இங்கே √5 இங்கே √5 இருக்குது. √5 + √5னா 2 √5 வந்துடும். அதனால் 2 √5 அப்படின்னு போடுவோம். அடுத்தது இங்கே 7 7.3 7 கூட்டணும்னா 14.3 7 7.3 கூட்டி எழுதுகிறோம் 14.3. அடுத்து இங்கே -1 + 1 0. இங்கே 0 + 1/3 அப்படின்னா 1/3 வந்துடும். 0.5 + 1/4 0.5ங்கிறது 1/2 1/4 அப்படிங்கிறது 1/4 கால் அரையும் காலும் சேர்ந்ததுன்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே 4. இங்கே நம்ம பகுதியை 2ஆல் பெருக்கணும். பகுதி வந்து சேமாக இருக்கிறதுனால 4ன்னு போட்டிருக்கேன். பகுதியை 2ஆல் பெருக்கும்போது தொகுதியை 2ஆல் பெருக்கணும். இப்போ 2 + 1 3. அரையும் காலும் கூட்டும் பொழுது 3/4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே 3/4 வருது. இப்போ இந்த இடத்துல 0.5 + 1/4 3/4 அப்படின்னு எழுதலாம். இல்லை 0.75 அப்படின்னு போடலாம். அடுத்த a - b பார்ப்போம். 4 இங்கே √3 இருக்குது. நம்ம இங்கே 4 + √3ன்னு எழுதணும். இங்கே 4 - √3ன்னு எழுதுவோம். அடுத்து √5 - √5 0. அடுத்து 7 - 7.3 ஆனால் 7 - 7.3 அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை நம்ம மைனஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம ஆன்சரில் மைனஸ் போட்டு எழுதணும். -0.3. அடுத்தது -1 -1 அப்போ -2000 நம்ம கழித்தல் செய்யும்போது. அடுத்து 0 - 1/3 -1/3. அடுத்தது 0.5 - 1/4 அப்போ 0.5ங்கிறது 1/2 தான். 1/2 - 1/4 அப்படின்னா இதே மாதிரி மீச்சமாக எடுக்கும் பொழுது 4 இது 2ஆல் பெருக்கும் பொழுது நமக்கு 2 - 1 அப்போ 1/4. அரையில் கால் போயிடுச்சுன்னா மிச்சம் கால் தான் இருக்கும். 1/4 அப்படின்னு சொல்லலாம். இப்போ a - bக்கு ஆன்சரு 4 - √3 0 -0.3 -2 -1/3 1/4. அடுத்தது எடுத்துக்காட்டு 7.5 பார்ப்போம். இந்த 3 அணிகள் இருக்குது. ஏங்கிறது ஒரு அணி, பிங்கிறது ஒரு அணி, சிங்கிறது ஒரு அணி. a + b + c கேட்டிருக்காங்க. இப்போ a + b + c அப்படின்னா இதை நம்ம ஆட் பண்ணணும். அந்த பொசிஷனுக்குள்ள வேல்யூவை ஆட் பண்ணணும். இங்கே a sin² θ அதே இங்கே பிளேஸில் cos² θ இருக்குது. இங்கே 0 இருக்குது. sin² θ + cos² θ இப்போ நமக்கு மதிப்பு 1ன்னு தெரியணும். 1 1 + 0 1. அதே மாதிரி இங்கே 1 + 0 -1 அப்போ 0. 1 + 0 -1னா 0. அடுத்து இங்கே அடுத்த பொசிஷனில் உள்ளது cot² θ - cosecant² θ -1. இப்போ cot² θ - cosecant² θன்னு எழுதலாம். cosecant² θ - cot² θ தான் 1. தீட்டாவோட ஆன்சரு 1. இப்போ cot² θ - cosecant² θ அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம
இதில் உள்ள மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். இப்போ நமக்கு -1 இருக்கும், வருது ஆன்சரு -1ன்னு கிடைக்கும். இந்த -1ஓட அந்த -1 ஆட் பண்ணும்போது வருது ஆன்சர் -2. அடுத்து இங்கே 0 0 + 1 1 1 + 0 1. இப்போ இந்த ஆன்சர் A + B + C அணியோட மதிப்பு 1 0 -2 1. இதான் அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு கணக்கு பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.